சார் டெய்லி 5 லிட்டர் வாட்டர் குடித்தா 30 நாளில் என்ன ஆகும்? 5 லிட்டர் வாட்டர் 30 நாள். இந்த கணக்கு எப்படி வந்துட்டுன்னு தெரியல. அது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கேல்குலேஷன் நான் சொல்கிறேன். பொதுவாகவே ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மெஜாரிட்டி வாட்டர் தான் நம்ம. ஓகே வியர். ஸோ இந்த வாட்டர் கணக்கு வந்து பிளட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும். வாட்டர், சோடியம் லெவல்ஸ், பொட்டாசியம், குளோரைட்லாம் சரிங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் மெயின்டைன் ஆனால் தான் நார்மலாக இருக்க முடியும். டேஞ்சர் லெவல்ஸ் எப்போ வருதுன்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்க இந்த உப்பு சத்தெல்லாம் வந்து டைல்யூட் ஆயிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோ சோடியம் லெவல்ஸ், லோ பொட்டாசியம் இதெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகவே முடிஞ்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு 2 லிட்டர் எடுத்துக்கலாம். நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு 3 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் சொல்லுவாங்களே. ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் எடுத்துக்கலாம் தண்ணி. ஸோ தண்ணி அதிகமாக எடுக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஹார்ட் நல்லது, கிட்னிக்கு நல்லதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் டாக்டரை பாருங்கள். தண்ணி எடுக்கணும், எஸ், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே இட் இஸ் ரிஸ்கி. அகெயின் ஒன் மோர் பாயிண்ட் பிஃபோர் தட், சப்போஸ் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்க தண்ணி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 65 இயர்ஸ் ப்ளஸ் 70 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனிங் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அது கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் தண்ணி இன்ஃபேக்ட் கம்மியாக தான் எடுக்கணும். 1-1.5 லிட்டர் தான் எடுக்கணும். அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் தண்ணி அதிகமாக தான் நல்லதுன்னு சொன்னீங்கன்னா கார்டியாக் ஃபெயிலியரில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க, ஐசியூவில். ஸோ பி வெரி கேர்ஃபுல் ரிகார்டிங் ஹவு மச் ஆஃப் வாட்டர் யூ டேக்.